ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அருகாமையில் முருங்கிப்பட்டி பக்கத்தில் பேய்க்குளம் வந்ததும் அது வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஸ்டார்ட் ஆயிருங்க. ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய எல்கையில் இருக்குது. பேய்க்குளத்தில் வந்து ஒரு 3வது கிலோமீட்டரில் கோமநீரி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, கிராமம். அந்த இடத்துல தான் இந்த 37 ஏக்கர் ப்ளஸ் ஒரு 13 50 ஏக்கர் எடுக்கலாம். 37 ஏக்கருக்கு ஒரே கையெழுத்து, அதுபோல் இந்த 13 ஏக்கருக்கு ஒரு கையெழுத்து. 37 ஏக்கர் மட்டும் போதும் அப்படின்னா உங்களுக்கு ஓகே, அதையும் முடிச்சிடலாம். அடிஷ்னலாக 13 வேணா அந்த இதை நமக்கு முடிக்கலாம். ஒரு ஏக்கருடைய விலை 14 லட்சம் ரூபா கேட்காங்க. ஒரு ஏக்கருடைய விலை, ஒரு சென்டோட விலை 14,000 ரூபா. இதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா இந்த 37 ஏக்கருக்கு 2 கையெழுத்து, அதாவது ஒரே கையெழுத்தாக இருந்துகிறோம். அந்த பெரியாள் வந்து இறந்ததுனால அவருடைய மகனும் மனைவியுமாக 2 கையெழுத்து அவங்க வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கி டெத் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ ஈஸியாக நமக்கு முடியும். ஆக்சுவலாக இது 37 ஏக்கர், தேவையானால் 13 அதிகமாக பின்னால் ஒரே ஆளுடைய கையில் இருக்குது. இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு போர் இருக்குங்க. இப்போதும் விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது. இபி சர்வீஸ் உள்ள இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ், கிணறு இருக்குது. தென்னை மரங்களும் பனை மரங்களும் ஆங்காங்கே காணப்படும். கொஞ்சம் லோனுக்காக வந்து இந்த ரெக்கார்டை வந்து பேங்கில் வச்சுருக்காங்க. எப்போ ஒரு ரெக்கார்டு வந்து ஒரு லேண்ட் ரெக்கார்டு வந்து பேங்குக்கு போயிட்டோ அந்த லேண்ட் வந்து கண்டிப்பாக 100% கிளியர் டாக்குமெண்ட்டாக இருக்கும். பட்டாயிலிருந்து டாக்குமெண்ட்லேருந்து எல்லா காரியங்களும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க லோன் கொடுப்பாங்க. ஸோ இதனுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து பேங்கில் வந்து இருக்குது. அதனால் நாம் இதில் ரொம்ப தைரியமாக இறங்கலாம். மண் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு மண்ணும் கொஞ்சம், அதாவது ரெட் சாயிலில் வந்து கொஞ்சம் அந்த கலர் குறைவாக இருக்கும். பின்னால் அதுதான் பார்டர் அடர்த்தியாக மரணிக்கு பாருங்க, அந்த தோப்பெல்லாம் உள்ளுக்க வராது. நமக்கு பிளைன் லேண்டு தான். ஏபி சர்வீஸ், கிணறு, இந்த தென்னைகள்லாம் நமக்கு தான், பார்க்கக்கூடிய தென்னையெல்லாம் நமக்கு தான் வரும். இந்த வாழையெல்லாம் வாழை நமக்கு வராதுங்க. வாழை நமக்கு ஒரு பார்டர் பாருங்க. இந்த கார்னர் முருங்கை நிற்க பார்த்தீங்களா, இந்த முருங்கையிலிருந்து ஃப்ரண்டேஜ் வந்து சுமாராக ஒரு 300 அடி ஃப்ரண்டேஜ் வரும். லேண்டோட ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு 300 அடி. பின்பகுதி அந்த அடர்த்தியாக நிற்கிறது. இந்த பனையெல்லாம் உள்ளுக்கு தான் வரும். ரைட்டில் நிற்கக்கூடிய தென்னை வந்து ஒரு 10 தென்னை போல நிற்கும், அது உள்ள தான் வரும். ஸோ மண் வந்து செம்மண் வந்து டார்க் செம்மண் கிடையாது, லைட் செம்மண். பார்த்தீங்களா, இதுதான் மண்ணோட தன்மை. ஸோ தேவையானால் கால் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.